திருக்கடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல முத்துவோட கார்ல 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஸ்பாட்டுக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்னும் 40 நிமிஷத்துல போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 40 நிமிஷம் இருக்கல்ல, பேசாம நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்நாக்ஸும் அதுக்கப்புறம் கையில பாட்டெல்லாம் எடுக்கிறாங்க. மொத்தம் இருந்துட்டு, இங்க பாருங்க, இதுதான் எங்களுக்கு சோறு போடுறது, எல்லாமே இது மட்டும்தான். இதை நம்பிதான் நாங்க எல்லாருமே இருக்கோம். தயவு செஞ்சு இதெல்லாம் எங்க காருக்குள்ள வச்சுக்காதீங்க. வேணும்னா நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா நீங்க போய் அங்கேயே இதெல்லாம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நாங்க யார் தெரியுமா, நாங்க சிட்டியோட ஆளுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே முத்து இருந்துட்டு, ஓ நீங்க சிட்டியோட ஆளுங்களா, சரி சரி, அவர் இந்த ஏரியாவில் எவ்வளவு பெரிய ஆளு, உங்களை அங்கேயே கொண்டு போய் நான் சேர்க்கிறேன், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போறாங்க. அங்க போனா சிட்டி வந்து காலேஜுக்கு போயிட்டு இருக்கிற சத்யாவை அவங்க இடத்துக்கு அவங்க ஆளுங்களை விட்டு கூட்டிட்டு வராங்க. நீ நம்ம கிட்டே வேலைக்கு வந்துரு, நீ படிச்சு முடிச்சுட்டு போனாலையும் வேலை கிடைக்க எத்தனை வருஷம் ஆகுமோ, அதனால நீ பார்த்துட்டு இருக்கிற சம்பளத்தை விட அதிகமாவே நான் உனக்கு சம்பளத்தை கொடுக்குறேன், நீ எங்கிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிற போது முத்து வந்து சிட்டியோட ஆட்களை கூட்டிட்டு வராங்க. முத்துவை வந்து சிட்டி கிட்ட வந்து சொல்லும் போது, நீ எப்படி இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. இல்ல மாமா, காலேஜுக்கு போயிட்டு இருக்கோன்னு வலுக்கட்டாயமா இங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, இங்க பாரு, சத்யாவை உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நீ என்ன பிரின்சிபலா உன எக்ஸாம் எழுத முடியாம தடுக்கிறதுக்கு? அவன் நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆகத்தான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவை செம கெத்தா அங்க இருந்து கூட்டிக்கிட்டு வர்றாரு நம்ம முத்து. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனோஜ் இருந்துட்டு ரோகிணிக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. உங்களுக்கு அடிப்பட்ட போது பூஜையெல்லாம் பண்ணியிருக்காங்க, இந்தாங்க பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு பார்ட்ஸா வந்து கொடுத்துட்டு போறாங்க. அதுக்கு அடுத்ததா ரோகிணியும் நடந்த எல்லா விஷயத்தையும் வித்யா கிட்ட வந்து சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. வித்யா கிட்ட முருகன் வந்து கேக் மூலமா லவ்வை வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. வித்யாவும் ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா மீனா இருந்துட்டு சமைக்கிறதுக்காக கிச்சனுக்கு வந்து பார்த்தா அங்க ரோகிணி இருக்காங்க. என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு என்னையே சமைச்சுக்கோ சொல்லிட்டாங்க ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு, டாப் மருமக இப்ப சோறாக்குற மருமகளா மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க. ரோகிணிக்கு பயங்கரமா கோவம் வருது. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க.